நானும் வந்து ஒரு காணொலி போதெல்லாம் யோசிச்சு கொண்டு இருந்தேன். சரி இன்னைக்கே செய்வோம். ஸோ இந்த காணொலியில நாங்க என்னத்தை பத்தி கதைக்க போறோம் பாத்தீங்கன்னா மழை, அதுவும் பெரிய மழை, ஃப்ளட்டுக்குரிய வரக்கூடிய மழை. ஸோ வந்து ரெயின் மழை. ஸோ வந்து மழைன்னா ரெயின். ஸோ இது துபாயில நடந்து இருக்குது. துபாயில மழை வந்து பெரிய மழையா ஆகி பெரிய மலையில இருந்து ஃப்ளட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து மிடில் ஈஸ்ட்ல தான் கூடுதலாக நடந்து இருக்குது, UAE பகுதியில் தான் நடந்து இருக்குது. ஸோ இது வந்து கூடுதலாக துபாய், ஒமான், கத்தார் அந்த இடத்துல தான் வந்து கூடுதலாக அஃபெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஃப்ளட்டை பற்றி எப்படி வந்தது, இந்த ஃப்ளட்டை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் கதைக்க போதும். ஸோ இந்த ஃப்ளட்டுக்கு வந்து 2 தீரிங்கள் இருக்குது. 2 வந்து ஆக்கள் யோசிக்கக்கூடிய 100% இல்லை இந்த ஆன்சருங்கள். ஆனால் ஆக்கள் யோசிக்கக்கூடிய இப்படி தான் ஃப்ளட் வந்து யோசிக்கக்கூடிய ஆன்சருங்கள் இது. ஸோ முதலான ஆன்சர் வந்து என்னன்னா, நாங்கள் ஒரு பழைய வீடியோலையும் கிடைச்சிருக்கிறோம். துபாய் வந்து உப்பு எடுத்து அந்த மேலே வந்து ஏரோப்ளேனத்தில் போய் வந்து முகில் கூட்டத்தில் கிளவுட்ஸில் வந்து தூவி வருது. ஸோ வந்து அது உப்பு போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு கை முழுக்க உப்பு சாப்பிட்டுட்டு வந்து குளோபஸை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன செய்யும், உப்பு வந்து ஒரு இருக்கிற தண்ணியெல்லாம் கரைக்கும். ஸோ அந்த தண்ணியை கரைக்க உங்களுக்கு என்ன வேணும்னு தோணும், தண்ணி. உங்களுக்கு தாகமாக இருக்கும், வந்து டர்ஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணிக்கு போவீங்க, தண்ணி குதிச்சுட்டு ஆனால் அச்சோ நீங்கள் தண்ணி கொதிச்சிட்டீங்க. ஸோ தண்ணி கொதிச்ச பிறகு நீங்கள் ஒன்றுக்கு போவீங்க, யூரின் அடிப்பீங்க. ஸோ அப்படி மாதிரி தான் இந்த கிளவுடும். ஸோ வந்து துபாயில் ஆர்டிஃபிஷியல் லேனை வந்து செய்யறதுக்கு உப்பை மேலே ஏரோப்ளேனால கொண்டு போய் முகில் கூட்டம் கிளவுட்ஸில் வந்து தூவி விட்டு அந்த கிளவுட்ஸில் வந்து பேருந்து அதில் இருக்கிற தண்ணியை கரைக்கும் அந்த உப்பு. ஸோ வந்து அந்த கிளவுட்ஸ் வந்து அதுக்கு தண்ணி வேணும் சார் வந்து திருப்பி தண்ணி எடுக்கும், தண்ணி எடுத்து அந்த தண்ணி கொதிச்சு இருக்கும். ஸோ அப்படி தண்ணி கொதிச்சு இருக்க எல்லா தண்ணியையும் வந்து துபாயில வித்துரும் மழையா. ஸோ இப்படிதான் துபாய் வந்து மழையா ஆக்கி கொண்டு இருக்குது. இது என்னன்னா, துபாய் ஒரு வந்து டெசர்ட்ல இருக்குது கண்ட்ரி, வந்து ரொம்ப வெக்கையா டெசர்ட்ல இருக்குதுனால ஸோ இங்க பெருசா வந்து மழை வராது. ஸோ அதனால துபாய் இப்படி செஞ்சு வச்சிருக்குது ஆர்டிஃபிஷியல் ரெயின் அது சொல்லி. ஆனால் வந்து நிறைய ஆட்கள் வந்து துபாயை இது ஒரு பெரிய காரணத்துக்கு பிளேம் பண்ணினோம். இதை வந்து ஒரு கெட்ட விஷயத்துக்கு கொண்டு போகுது. ஏன்னா இப்போ வந்து முகில் கூட்டம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் அந்த இடத்துல வந்து இப்போ மழை பெய்யும். அப்படிதான் முகில் கூட்டங்கள் ஒர்க் பண்ணும். ஆனால் வந்து துபாய் என்ன செய்யுதுன்னா, அந்த முகில் கூட்டம் வந்து போய்க்க அதை புதிச்சு வச்சு முதல் இங்கே வந்து மழையை வந்து மழை பெஞ்சிட்டு அங்கே போய் பெய்யும்போது அங்கே வதிவா பெய்யாது. ஆனால் துபாயில் வதிவா நல்ல மழையா பெஞ்சிருக்கும். ஸோ இது வந்து சில நேரம் ஆக்சிடெண்டா உப்பு போட்டு இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த சில ஆக்கள் நினைக்கலாம் உப்பு போட்டு அது மழை பெஞ்சது. ஆனால் அதுவும் இல்லை. அது என்னன்னா, இப்போ வந்து அந்த ஃப்ளட்டுக்கு ரீசெண்டாக வந்து பெருசாக உப்பு போதே இல்லையா துபாய் சொல்லி இருக்குது. ஸோ அதுவும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கணும் வந்து. ஆனால் இது வந்து சில நேரம் அந்த உப்பு போட்டு இப்போ நேச்சுரல் டிசாஸ்டருங்களை கொண்டு வரணும். வந்து இப்போ ஒரு நேச்சுரல் ரிவெஞ்ச் மாதிரி கொண்டு வந்து திருப்பி துபாயிலேயே வந்து ரெயின் பண்ணி இருக்கலாம், மழையை பொஞ்சி இருக்கலாம். ஆனால் இங்கே 2வது தீரி இருக்குது, 2வது எஸ்டிமேட் இருக்குது. ஸோ இந்த எஸ்டிமேட்டை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த வார்த்தை தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த வார்த்தை என்னன்னா குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங் இது வந்து குளோபல் வார்மிங் நிறைய விஷயத்தால கோஸ் பண்ணும். ஸோ வந்து முந்தி ஐஸ் ஏஜஸ் சொல்லி ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல இருந்து நாங்கள் இப்போ வந்தோம், அது அப்படி வந்தோம். ஐஸ் ஏஜ்னா ரொம்ப குளிரும். இப்போ ஒரு ரூம்ல வந்து ஒரு ஏசி வந்து என்ன சொல்றது, ஸ்னோ ஐஸா இருக்குது சரியா. அதுல ஒரு ஆள் இருந்தா செமையா குளிரும். ஆனா அது 10 பேரா இருந்தா வந்து ஒரு ஆள் இருக்கிற அளவுக்கு குளிராது. ஏன்னா நீங்க ஹியூமிடா ஆக்குறீங்க அந்த ரூம். அந்த பாடி ஹீட் வந்து அந்த ரூமை மெல்ட் பண்ணி வந்து கொஞ்சம் சூடாக்குது. ஸோ நீங்க ஹியூமிடா கூத ஆக்கள் வர கூத பாடி ஹீட் வரும். ஸோ அப்படிதான் நாங்கள் ஐஸ் ஏஜ்ல இருந்து தப்பிச்சு ஒரு ரெகுலர் வேர்ல்டுக்கு போறோம். ஆனா அதுக்கு பிறகு பாப்புலேஷனும் கூடி அண்ட் வந்து இது குளோபல் வார்மிங். இன்னொரு காரணம் என்னன்னா பொல்யூஷன்னா வந்து இப்போ நிறைய பொல்யூஷன் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஃபோன் எடுத்து கொஞ்சம் பார்த்துட்டு வந்து பின்னாடி தொத்து பார்த்தீங்கன்னா
அம்மா எவ்வளோ சூடாக இருக்குது யோசிப்பீங்க. இவங்க வந்து கார் ஓதைக்க வந்து அந்த கேஸ் ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் அந்த புகை பாப்புலேஷன் பொல்யூஷன் அந்த ஹீட் இருக்குது. நீங்கள் வந்து சிகரெட் புதிக்குதுன்னா வந்து அது கொஞ்சம் ஹீட்டை கொண்டு வரும். ஸோ அது உங்களுக்கும் நல்லதாக இருக்காது, இந்த உலகத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ வந்து ப்ளீஸ் சிகரெட்டையும் புதிக்காதீங்க. இப்போ வந்து நீங்கள் கேம் விளையாடுதுன்னா கேமிங் செய்யுதுன்னா அதுங்க பாவிக்குது, அந்த கேமிங் இதுவும் வந்து ஹீட்டை கொண்டு வரும், பொல்யூஷன். ஸோ அது இன்னொரு காரணம் ஏன் கேமுங்களை வந்து விளையாடக்கூடாது இன்னொரு காரணமாக இருக்குது. ஸோ அப்படி மாதிரி நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணது சாமான் குளோபல் வார்மிங்குக்கு காசு பண்ணுது. இப்போ நீங்கள் உங்களோட வீட்டு கூதி வந்து நிறைய குளோபல் வார்மிங், இப்போ ஏசி எல்லாம் போது குளோபல் வார்மிங்க்கு ஒரு காரணமாக இருக்குது. அண்ட் வீடு கட்டிக்க கூதி நீங்கள் பாவிக்குது அந்த டூல்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து குளோபல் வார்மிங்கை வச்சுதான் வந்து இப்போ நீங்கள் ஒரு க்ரெயினை ஆன் பண்ணணுமா அதுக்கு கேஸ் போடணும், அது வந்து பொல்யூஷனை கொண்டு வரும். ஸோ அது ஒரு குளோபல் வார்மிங். ஸோ அதனால வந்து அந்த குளிரை அது முழுசாக மெல்ட் ஆகிடும். ஸோ வந்து குளிர் முழுசாக மெல்ட்டாக வந்து இந்த வந்து உலகமே வெக்கையாக போயிடும். ஏன் அமேசான் சொல்லுறது ஒரு பெரிய காது, அந்த அமேசான் காது வந்து சில நேரம் துபாய் மாதிரி ஒரு டெசர்ட்டாக மாறும். துபாய் சில நேரம் ஒரு பச்சை பசையாக வந்து ஒரு ஃபாரஸ்டா ஒரு ஜங்கலா ஒரு காதா மாற கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த குளோபல் வார்மிங்கால ஸோ இது ஒரு பிரச்சனையா இருக்குது. ஸோ சில நேரம் இது வந்து துபாய் அந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் எல்லாத்தையும் வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக செய்கிற சாமான் எல்லாத்தையும் வந்து இந்த குளோபல் வார்மிங்கை நிறைய பொல்யூட் பண்ணுது. அதுங்களெல்லாம் சில நேரம் அப்படி வந்து போய் மழை பெஞ்சு இருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் ஃபிட் பண்ணுற தீரியா இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அப்படியானது இருக்குது இப்படியானது இருக்குது வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்து நல்லதா வந்து அப்படியான விஷயத்துல நீங்க காமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம். இந்த காணொலியை புதிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புதிக்கலைனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.